டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியர். வணக்கம். கனேடிய தேர்தல் பெறுபவர்களை அடுத்து கட்சித் தலைவர்கள் செய்தியாளர்களை இன்று சந்தித்தனர். பிரதம மந்திரி ஸ்டீவன் ஹாப்பர் தமது புதிய பெரும்பான்மை அரசாங்கத்தின் முதலாவது முன்னுரிமை கன்சர்வேட்டிவ் கட்சியினருக்கு ஆதரவு அளித்தவர்களின் நம்பிக்கையை மட்டுமல்ல, கனேடியர்கள் அனைவரது நம்பிக்கையை பெறுவதாகும் என தெரிவித்துள்ளார். நேற்றைய தேர்தல் சரித்திரபூர்வமான வெற்றிகளையும் மிக மோசமான இழப்புகளையும் தோற்றுவித்துள்ளது. லிபரல் கட்சி தலைவர் தமது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். லிபரல் உறுப்பினர்கள் அடுத்த வாரம் சந்தித்து தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட எந்த உறுப்பினர் பாராளுமன்றத்தில் கட்சிக்கு தலைமை தாங்குவார் என முடிவினை எடுப்பார்கள் என்று அவர் சொன்னார். NDP தலைவர் ஜாக் லேட்டன் பாராளுமன்றத்தில் புதிய யோசனைகளையும் புத்துணர்வுமிக்க போக்குகளையும் தமது புதிய அங்கத்தினர்கள் வெளிப்படுத்துவார்கள் என நம்பிக்கை வெளியிட்டார். கனடாவின் 41வது பாராளுமன்றத்தின் நேற்றைய பொதுத் தேர்தலை அடுத்து முன்னர் ஒருபோதும் இல்லாத வகையில் கூடுதலான பெண்கள் கனேடியர்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றனர். அவர்களுடன் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ராதிகா சிட்சவேசனும் இணைந்துள்ளார். தேர்தல் முடிவுகளை ஆராயும் இடத்து குறைந்தது 76 பெண்கள் பாராளுமன்ற அங்கத்தவர்களாக பதவி பிரமாணம் செய்துள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கையில் இராணுவத்திற்கு எதிராக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுக்க தான் தயாராக இருப்பதாக இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார். இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இணங்குவதாகவும் அவர் சொன்னார். இலங்கை போர்க்குற்றம் புரிந்ததாக ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை தெரிவித்ததை அடுத்தும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப் போவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் அடைத்து வைக்கப்பட்டு மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை தெரிவித்திருப்பதை அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.